கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் நமக்கு போதுமான தெய்வம், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறவர். அவரை நம்புங்க, கவலையை விட்டுவிடுங்க, அவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். இன்றைக்கு சில நன்மைகளை இங்கே பார்க்க போறீங்க. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எந்த காரியத்துக்காய் போனாலும் அங்கே நன்மைகள் நடக்கும், விசுவாசிங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்படின்னா கர்த்தர் நல்லவருங்கிறத ருசித்து பார்க்கறது. நீங்கள் ருசிப்பீங்க, இயேசப்பா நல்ல தெய்வம், எவ்வளோ நன்மைகளை செய்வாருங்கிறத அனுபவிப்பீங்க, அதை ருசிக்கிறது. இன்றைக்கி ஆண்டவருக்காக அடியேன் ஊழியம் செய்கிறேன் பல வருடங்களாக. இந்த ஆண்டவருடைய அன்பை நான் ருசித்திருக்கிறேன், அவருடைய அற்புதங்களை ருசித்திருக்கிறேன். முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பாவங்களை மன்னித்த அனுபவம், அதன் பிறகு என்னை ஊழியத்துக்கு அழைத்த அனுபவம், அதன் மூலமாய் ஜனங்களுக்கு அடியேன் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற அனுபவங்கள், இதெல்லாம் அவருடைய அன்பை ருசிக்க வைக்கிறது. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்ப வைக்கிறது. காணா ஒரு திருமண வீட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசம் மாற்றினதை பார்த்த உடனே சீசர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அதான் அன்பு ருசிக்கிறது. நீங்கள் இயேசுப்படி அன்பு ருசிச்சிருக்கீங்களா? அவருடைய அற்புதத்தை ருசிச்சிருக்கீங்களா? இனி ருசிப்பீங்க. நல்லவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் நோயை குணமாக்குகிறவர், பிசாசை துரத்துகிறவர், வேலையை தருகிறவர், வியாபாரத்தை தருகிறவர், ஊழியத்தை தருகிறவர், சொன்னதை செய்கிறவர், நம்மோடு பேசுகிறவர். இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, ருசிக்க போகிறீங்க. நீங்கள் அனுபவித்து ருசித்து மற்றவங்களுக்கு ஆசிரமாக மாறுவீங்க. கண்டிப்பாக மாறுவீங்க. கர்த்தருடைய அன்பை ருசிக்கிறவங்க தாங்க இந்த பூமிக்கு உப்பா வெளிச்சமாக மாறுவாங்க. ஆண்டுடைய அன்பை ருசிக்காத ஒரு நபர் மேலோட்டமாக போகிறாங்கல்ல, அவங்க இந்த பூமிக்கு ஆண்டுடைய நாமத்தினால ஆசீர்வாதமாக மாற முடியாது. இன்றைக்கு உங்களோட கர்த்தர் பேசுகிறாரு. நீங்கள் இயேசுப்பாவுடைய அன்பை, அற்புதத்தை ருசித்து சாட்சியாக மாற போகிறீங்க, அனுபவித்து சாட்சியாக மாற போகிறீங்க. ஓகேவா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். இயேசுப்பா, உமக்கு நன்றி. நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் என்பதை எல்லாரும் ருசிக்கட்டும், அனுபவிக்கட்டும். உம்மை காணட்டும் ஆண்டவரே, உமக்காய் எழும்பட்டு ஆண்டவரே. அதற்கேற்றபடி அற்புத அடையாளங்களை செய்யுங்க. உம்முடைய அன்பை ருசிக்கத்தக்கதாய், அற்புத செயல்களை உணரத்தக்கதாய் கிரியை நடப்பிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கி உம்முடைய நாமத்தை உயர்த்தும். சாப கட்டுகள் உடையட்டும், பாவ கட்டுகள் உடையட்டும். ஆசீர்வாத தடைகள் குடும்பங்களை விட்டு விலகட்டும். நல்லது நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் எல்லாரும் உயர்வார்களாக, மேன்மை அடைவார்களாக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை உண்டாகட்டும், வேலை கிடைக்கட்டும். படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. வீடு கட்டட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் செய்கிற தொழில் வியாபாரங்கள் அத்தனை வேலைகளில் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.